ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு பழமையான தத்துவம் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற நவீன டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டோடு எப்படி கச்சிதமா ஒத்து போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, தசாவதாரத்தையும் அறிவியலையும் இணைக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வாங்க நேரடியா கண்டென்ட்குள்ள போலாம். இத புரிஞ்சுக்க முதல்ல இந்த பிரம்மாண்டமான கோவில் கோபுரத்தோட அமைப்பை கொஞ்சம் கவனிங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோடு கிடையாது. அது உருவாக்கம், அழிவு, அப்புறம் மறுமலர்ச்சின்னு தொடர்ந்து நடக்கிற ஒரு சுழற்சி அப்படிங்கறத இந்த செதுக்கல்கள் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. இந்த ஒரு மாபெரும் சுழற்சிக்குள்ளதான் நாம பார்க்க போற பரிணாம தத்துவத்தோட மொத்த அடிப்படையும் அடங்கியிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு ஆழமான கான்செப்ட்னா, புகழ்பெற்ற பரிணாம உயிரியலாளர் ஜே.பி.எஸ். ஹால்டேன் இத பத்தி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? சார்ல்ஸ் டார்வினோட அறிவியல் கோட்பாடுகளும் இந்த பழங்கால புராணங்களும் எப்படி ஒன்னோடு ஒன்னு இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பொருந்துதுன்னு ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு உயிரியலும் நம்ம புராணங்களோட படிநிலைகளும் ஒண்ணுக்குன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தான் நாம இனிமேல் பார்க்க போறோம். பகுதி 1, அண்ட ஒழுங்கின் சுழற்சி. சரி, இந்த பிரம்மாண்டமான சுழற்சி சிஸ்டம் உண்மையிலேயே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். தசாவதாரம், அதாவது மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களை பத்தி நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குறப்பெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட பேலன்ஸை திரும்பவும் கொண்டு வரத்துக்காக எடுக்கப்பட்ட வடிவங்கள் தான் இது. ஒரு சுழற்சி முறையில சிஸ்டமை ரீசெட் பண்றதுக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இது. பகுதி 2, நீரிலிருந்து நிலத்திற்கு. இந்த அவதாரங்களோட பௌதீக வடிவங்கள் எப்படி பூமியில முதல் உயிரினம் தோன்றுனத அப்படியே பிரதிபலிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 3 ஸ்டேஜ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மீன், அப்புறம் தண்ணி, நிலம் ரெண்டுலயும் வாழக்கூடிய இருவாழ்வி, அதுக்கப்புறம் முழுமையா நிலத்துல நடமாடுற உயிரினம். இது டார்வினோட தியரியில உயிரினங்கள் எப்படி கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்துச்சுன்னு சொல்ற கட்டத்தை அப்படியே அச்சு பிசுகாம கண்முன்னாடி கொண்டு வருதுல்ல. இந்த பரிணாம வளர்ச்சியை பாருங்க. முதல்ல மச்ச அவதாரம் ஒரு மீன் வடிவத்துல வந்து பிரளயத்திலிருந்து உயிர்களின் விதைகளை காப்பாத்துது. அதுக்கடுத்து வர்ற கூர்மம், அதாவது ஆமை, ஒரு இருவாழ்வியா இருந்து தன்னோட ஓட்டுக்கு மேல ஒரு பெரிய மலையே தாங்கி பிடிச்சு பிரபஞ்சத்தோட சமநிலைய மீட்டெடுக்க உதவுது. இது தண்ணியிலிருந்து நிலத்தை நோக்கிய ஒரு சூப்பரான முதல் ஸ்டெப். அடுத்ததா வராக அவதாரம், அதாவது பன்றி உருவம். அறிவியல் பூர்வமா இது ஆரம்பகால நிலவாழ் பாலூட்டிகளை குறிக்குது. ஆனா உளவியல் ரீதியா இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சில நேரங்கள்ல நம்மளோட வெளிச்சத்தை நாம திரும்ப கொண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டு இருளுக்குள்ள போராட வேண்டியிருக்கும் அப்படிங்கறத இந்த முரட்டுத்தனமான உருவம் நமக்கு உணர்த்துது. பகுதி 3, மனிதனின் தோற்றம். நிலத்தை முழுசா கைப்பற்றியாச்சு. இதுக்கப்புறம் விலங்கு நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிக்கலான மனித இனம் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். ரொம்பவே சுவாரஸ்யமான கட்டம் இது. முழு விலங்காவும் இல்லாம முழு மனிதனாவும் இல்லாத ஒரு பாலம். அதுக்கப்புறம் அறிவு வளரத் தொடங்குற ஆரம்பகால மனிதன் கடைசியா தன்னோட கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளால மட்டுமே வழிநடத்தப்படுற ஒரு முரட்டுத்தனமான மனிதன்னு பரிணாமம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. நரசிம்மர் பாதி சிங்கம் பாதி மனிதன் அப்படிங்கிற ஆக்ரோஷமான வடிவத்தோட விலங்குக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த முக்கியமான பாலமா செயல்படுறார். ஆனா வாமனர் அப்படிங்கிற அந்த குள்ளமான வடிவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய அரக்கனை வீழ்த்துறதுக்கு முரட்டு பலத்தை விட சரியான நேரத்துல பயன்படுத்தப்படுற புத்திசாலித்தனமான வியூகம்தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த பரசுராமரோட உருவத்தை கவனிச்சிங்கன்னா அவர் கையில ஒரு கோடாரியோடு இருப்பாரு. இது எதை குறிக்குதுன்னா, இது அதிகமா உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆரம்பகால மனிதனோட நிலை. நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறி போகணும்னா நமக்கு கேடு விளைவிக்கிற பழைய பழக்கங்களை எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த கோடாரிய வச்சு வெற்ற மாதிரி வெட்டி எரியணும் அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. பகுதி 4, நாகரிகம் மற்றும் நனவு நிலை. உடல் அமைப்புல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாச்சு. இனிமேல் நம்மளோட மனசை எப்படி ஒழுங்கமைக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான உயர்ந்த நனவு நிலைக்குள்ள இப்ப நம்ம நுழைய போறோம். இதுக்கப்புறம் வர்ற அவதாரங்கள் எல்லாமே பிசிக்கலான பரிணாம வளர்ச்சியை விட்டுட்டு முழுமையா ஒரு மனிதனோட அறிவு, சமூகம், அப்புறம் ஆன்மீக வளர்ச்சியில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது. சுருக்கமா சொல்லணும்னா, மிருக பலத்துல இருந்து மூளை பலத்துக்கு மாறுற ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இது. ராமர் ஒரு சிறப்பான தார்மீக சமூகத்தையும் நீதியான ஆட்சியையும் உருவாக்குற ஒரு ஐடியலான மனிதனை குறிக்கிறார். ஆனா கிருஷ்ணரோட பரிணாமம் இன்னும் அட்வான்ஸ்டு, அதாவது வியூக சிந்தனை, ராஜதந்திரம், ரொம்ப ஆழமான தத்துவம்னு ஒரு சமூகத்தோட உச்சக்கட்ட அறிவு முதிர்ச்சியை அவர் பிரதிபலிக்கிறார். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த அவதார பட்டியல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இடத்துக்கு இடம் மரபுகளுக்கேத்த மாதிரி இது மாறும். வட இந்திய மரபுகள்ல அஹிம்சைய போதிக்கிற புத்தரு 9வது அவதாரமா சொல்றாங்க. அதுவே தென்னிந்தியாவிலையும் மத்த சில மரபுகள்லயும் பாத்தீங்கன்னா கலப்பை ஏந்திய பலராமரையோ இல்ல வித்தோபா, ஜெகநாதர் மாதிரி தெய்வங்களையும் சொல்றாங்க. பகுதி 5 எதிர்கால மாற்றம். சரி, நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த பிரம்மாண்டமான நாகரிகங்கள் எல்லாமே ஊழல் நிறைஞ்சு சீரழிஞ்சு தன் சொந்த இடையிலே சரிய தொடங்குறப்ப கடைசியா என்னாகும்? புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கலியுகம். அதாவது தார்மீக வீழ்ச்சியும் மோதல்களும் உச்சத்துல இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த யுகத்தோட கடைசியில ஒரு வெள்ளை குதிரையில ஒளிரும் வாளோட 10வது அவதாரமான கல்கி வருவார்னு கணிக்கப்பட்டிருக்கு. குதிரையில ஏறி ஒரு வாளோட சீறி பாயும் இந்த கல்கி பரிணாம வளர்ச்சியோட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது இருளையும் தீமைகளையும் முழுமையா அழிச்சு ஒரு பிரம்மாண்டமான சுத்திகரிப்பு பண்ணி இந்த அண்டத்தோட கடிகாரத்தை மறுபடியும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு நிகழ்வு தான் இது. பகுதி 6 பரிணாமத்தின் கண்ணாடி. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த பழங்கால பரிணாம வரிசை இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு இப்ப நாம ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா தசாவதாரம் அப்படிங்கிறது வெறும் கடவுள்களோட லிஸ்ட் மட்டும் கிடையாது. அது நம்மளோட கூட்டு உயிரியல் பரிணாமத்தையும் பிழைப்புக்காக போராடுறதுல ஆரம்பிச்சு ஆன்மீக அறிவொளியை தேடுறது வரைக்கும் நாம தினசரி சந்திக்கிற தனிப்பட்ட அகப்போராட்டங்களையும் துல்லியமா காட்டுற ஒரு கண்டாளி. நீங்க இப்போ உங்க இருளான பக்கங்கள் கூட போராடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல தேவையில்லாத பழைய பழக்கங்களை வெட்டி எரிஞ்சுகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உயர்ந்த அமைதியை தேடி போய்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா இந்த பரிணாம பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களோட சுழற்சியில நீங்க இப்போ எங்கே இருக்கீங்க? அடுத்து என்ன நடக்க போகுது? யோசிச்சு பாருங்க.